கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் இந்தியாவிற்கே முன்னோடியாக தமிழ்நாட்டில் திராவிட மாடல் ஆட்சி நடத்துகின்ற தமிழ்நாட்டின் முதலமைச்சர் தளபதி அண்ணன் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தேர்தல் நேரத்தில் கொடுத்த வாக்குறுதியின் அடிப்படையில் 2023 ஆண்டு அறிஞர் அண்ணா அவர்களின் பிறந்த நாளாகிய செப்டம்பர் 15 இந்த திட்டத்தை தொடங்கினார்கள். வந்தவுடனே இந்த திட்டத்தை தொடங்க முடியாத காரணம் இதற்கு முன்பிருந்த ஆட்சியில் நிதி பற்றாக்குறையை வைத்துவிட்டு சென்ற காரணத்தால் ஓரளவிற்கு அதை செய்ததற்கு பின்னால் அதை நாங்கள் தொடங்கினோம். தமிழ்நாட்டில் 1,14,00,000 குடும்பங்களை சார்ந்த பெண்கள் இந்த உரிமை தொகை பெற்று வருகிறார்கள். இதனால் வரை 30,838 கோடி ரூபாய் அதற்காக கொடுக்கப்பட்டிருக்கின்றது. தனிப்பட்ட முறையில் ஒவ்வொரு பெண்ணும் 28,000 ரூபாய் பெற்றிருக்கிறார். இதில் பல பேர் தங்களுக்கு கிடைக்கவில்லை, நியாயமாக தங்களுக்கு தகுதி இருந்தும் இல்லை என்று சொன்னதன் அடிப்படையில் ஜூலை மாதத்தில் ஒரு முகாம்கள் நடத்தி 10,000 இடங்களில் முகாம்கள் நடத்தி புதிய மனுக்களை பெற்று அந்த அடிப்படையில் இன்றிலிருந்து 12ஆம் தேதி டிசம்பர் 2025 மேலும் 17 லட்சம் பெண்களுக்கு இந்த உரிமை தொகை சென்று சேர்கிறது. ஆக இந்த 1000 ரூபாய் என்பது சராசரி சாதாரணமான ஏழை குடும்பங்களில் இருக்கிற பெண்களுக்கு ஒரு மிகப்பெரிய உதவியாக இருக்கின்றது. நாதியற்றோர், தங்களுக்கென்று யாரும் இல்லாதோர், தங்கள் கை செலவுக்கென்று எதுவும் இல்லை என்று சஞ்சலப்படுவோர், இவர்கள் கையில் எல்லாம் அந்த 1000 ரூபாய் செல்கிற போது அவர்களுக்கு ஏற்படக்கூடிய ஓகையே தனி. ஆக பெண்களை உயர்த்தினால் ஒரு சமுதாயம் உயரும் என்ற அடிப்படையில் பல்வேறு திட்டங்கள், கல்லூரியில் படிக்கிற பெண்களுக்கு புதுமை பெண் திட்டம், இப்பொழுது இந்த வெல்லம் தமிழ் பெண்கள் என்கிற சென்னையில் நடைபெறுகின்ற நிகழ்ச்சியில் பல பெண்கள் தங்களுடைய வெற்றி கதையை சொல்கிறார்கள். வெற்றி நிச்சயம் என்ற பெயரால், வாழ்ந்து காட்டுவோம் என்ற பெயரால் இன்றைக்கு தமிழ்நாடு எல்லா வகையிலும் முன்னோங்கி நிற்கின்றது. டெல்லியில் செயல்படுகின்ற நித்தி ஆயோக் என்கிற அமைப்பு நலத்திட்ட உதவிகளை செயல்படுத்துவதில் இந்தியாவிலே தமிழகம் முதலிடத்தில் என்று சான்றிதழ் கொடுத்திருக்கிறது. இது பாரபட்சமற்ற ஒரு அமைப்பினுடைய முடிவு. அதுபோல் இன்றைக்கு இந்த 17 லட்சம் கூடுகிறது என்று சொல்கிற போது இனி வருகின்ற நாட்களில் தமிழ்நாட்டில் 1,31,00,000 பெண்கள் இந்த திட்டத்தின் மூலம் பயன்படுவார்கள். மேலும் கூட சில பேருக்கு ஏதாவது விடுபட்டிருக்குமானால் அதற்கும் கூட விண்ணப்பிக்கலாம் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆக அந்த எழுச்சிமிகு நிகழ்ச்சி இன்றைக்கு தமிழக முதல்வர் அவர்களால் சென்னையில் தொடங்கப்பட்டு எல்லா மாவட்டங்களும் நடைபெறுகிறது. கோவையில் நடைபெற்ற இந்த மகளிர் உரிமை திட்டம் வழங்குகின்ற நிகழ்ச்சியில் நானும் நம்முடைய பொள்ளாச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் ஈஸ்வரசாமி அவர்களும் மாவட்ட செயலாளர்களும் மற்றவர்களும் கலந்து கொண்டோம். பெண்கள் ஆர்வத்துடன் கலந்து இருக்கிறார்கள். அவர்கள் இதில் பங்கேற்று உற்சாகத்துடன் உட்கார்ந்து இருக்கிற காட்சியை பார்க்கிறோம். வீட்டை விட்டு பெண்கள் வெளியே வர முடியாது என்ற நிலை மாறி வாழ்க்கையில் உயரத்தின் உச்சியை தொடலாம் என்கின்ற அளவிற்கு இன்றைக்கு வாழ்ந்திருக்கிறார்கள் என்றால் அதுதான் பெரியார் காண விரும்பிய புரட்சி பெண் என்பதனுடைய வளர்ச்சி. அதை